ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, ஒரு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ கொடுத்துட்றாங்க. அது வந்து இந்த நியர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அது வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, இப் சைன் ஏ என்ன சொல்லிட்டோம், சைன் ஏ ஈக்குவல் டு 8/17. ஸோ ஃபைண்ட் அதர் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ. ஃபைண்ட் அதர் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ. சரியா? இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? இப்போ ஒரு சைன் காஸ் அந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரியும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தெரியுங்களா? ஒரு சைன் காஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏங்கிற வேல்யூ கொடுத்துட்டோம். அப்போ ஏங்கிற வேல்யூ கொடுத்துட்டோன்னா மேபி ஏ இங்கே வச்சுக்கோங்க, பி இங்கே வச்சுக்கோங்க, சி இங்கே வச்சுக்கோங்க. ஏங்கிற வேல்யூனா இதான் வந்து ஏங்கிள் ஏ. இது ஏங்கிள் ஏ. அப்போ இது வந்து பிங்கிறது என்ன? சார் ஆனா ஏ 90 டிகிரில தானே இருக்கணும். சொல்றேன் சார் ஏ 90 டிகிரில தானே இருக்கணும். 90 டிகிரி சொல்லியே, 90 டிகிரினா அவன் இதுக்கு இந்த வேல்யூ கொடுக்குறான். 90 டிகிரி இந்த வேல்யூ கொடுத்துருக்க மாட்டான். கரெக்டா? ஸோ சைன் ஏ ஓகே சார். 90 டிகிரி ஒரு ஆங்கிள் வேல்யூனா நம்மளுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் பாசிபிள். அது 90 டிகிரியில் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது, டேரெக்டாக வேல்யூ வந்து நம்மளுக்கு டேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணல. டேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து ஏங்கிறது கொடுத்துட்டானா அவன் 90 டிகிரியே கண்டிப்பாக இருக்க மாட்டான். அவன் நல்லா பார்த்தா ஏங்கிற வேல்யூ கொடுத்துறான், ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அது இன்டெரக்டாக சொல்லுவாங்க. நீ கேட்ட கொஸ்டினுக்காக ஆன்சர் பண்ணுறேன். அவன் வந்து ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 90, நாட் ஈக்குவல் டு 90-ஐ இன்டெரக்டாக இந்த மாதிரி டேபிளில் கொடுத்துக்கலாம். சரியாம்மா? அப்போ ஏங்கிற ஓகே சார். இடத்துல 90 டிகிரியாக ட்ரா பண்ணக்கூடாது. ஏங்கிறது மேபி இந்த இடத்துல சார் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னம்மா? சார் அப்போ ஏ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 8/17 சார்? ஆங்கிள் இல்லை, சைன் ஏ ஈக்குவல் டு 8/17. அப்போ சொன்னல ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17. இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி டேபிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ நீ 10th ஸ்டாண்டர்டு இது உனக்கு கிடையாது சிலபஸ்ல. பட் இந்த மாதிரி கான்செப்ட் உங்க சிலபஸ்ல இருக்குது. சரியா? இப்போ ஆங்கிள் ஏஸ் கண்டுபிடிக்கணும், இந்த கான்செப்ட் கிடையாது. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ சைன் ஏ எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? சைன் ஏ ஈக்குவல் டு 8/17. அஸ் பர் ஃபார்முலா என்ன? சைன் ஏவோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ் தான். இது என்ன ஃபார்முலா? சார். அப்போ 8ங்கிறது யாரு? ஆப்போசிட்டா? 17ங்கிறது யாரு? ஹைப்போடெனியூஸா? அப்போ ஹைப்போடெனியூஸ் இருக்கிற இடத்துல எவ்வளோ போடுவீங்க? 17 போடுவீங்களா? ஆப்போசிட் இருக்கிற இடத்துல எவ்வளோ போடுவீங்க? 8 போடுவீங்களா? கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேள்றாங்கன்னு. இப்போ அவன் கொடுத்தது என்ன கொடுக்குறான்? A equal to 8/17. பட் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஃபார்முலா sin theta or sin A equal to opposite divided by hypotenuse. கரெக்டாமா? அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இது வந்து நமக்கு என்ன தெரியுது? ஆப்போசிட் ஈக்குவல் டு 8 ஆப்போசிட் 17 ஹைப்போடெனியூஸ். அதை இங்க என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல இல்ல சார். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அட்ஜசன்ட் வேணும். கரெக்டுங்களா? என்ன வேணும்? அட்ஜசன்ட் வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்றாங்க? ஹைப்போதெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். கரெக்டாமா? அப்போ ஹைப்போதெனியஸ் எவ்வளோ இருக்குன்னு? 17. 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் தெரியாது. கரெக்டாமா? அப்போ கம்ப்ளீட் பண்ணி 17 ஸ்கொயர் எவ்வளோ இருக்குன்னு? ஸோ 17 ஸ்கொயர் 289. 289 equal to 64 plus 64 adjacent square. கரெக்டாமா? அப்போ adjacent square equal to 289 minus 64. கரெக்டாமா? சார். அப்போ சொல்கிறேன் 284 plus 64 பிரச்சனை எவ்வளோ? 289. 225 சார். அப்போ அது ரூட் எடுத்து எவ்வளோ கிடைக்கும்? 225 ரூட் எடுத்தோம். ஏன்னா adjacent square வேல்யூ 225. அப்போ adjacent வேல்யூ ரூட் எடுக்கிறீங்க. அப்போ ரூட் எடுத்து எவ்வளோ கிடைக்கும்? 225 வேல்யூ 15. கரெக்டாக?
இதனோட வேல்யூ என்ன? 15. இதனோட வேல்யூ என்னமா? 15. சரி. சார் எனக்கு வந்து இந்த ரூட் எப்படி எடுக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க சார். ஓகே. ரூட் நம்ம கஷ்டப்பட வேண்டாம். யூனிட் டிஜிட் தான் நம்மளுக்கு மெயின். இப்போ நல்லா பார்த்துங்க. 225. நல்லா பார்த்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். இப்பயே நான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. 225. அப்போ யூனிட் டிஜிட் யாரு? 5ஆ? சார். அப்போ 5 வருதுன்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய எதனோட வரும்? 5 ஸ்கொயர் மட்டும்தான் யூனிட் டிஜிட் வந்து 25 கிடைக்கும். வெறும் 5 வரும். கரெக்ட்டுங்களா? வேற எந்த ஸ்கொயர் போட்டாலும் நம்மளுக்கு வந்து 5 வராது. கரெக்டாமா? சார். 1 ஸ்கொயர் வருமா? 2 ஸ்கொயர் வருமா? எதுலயுமே 5 வராது. கரெக்ட்டுங்களா? ஒன்லி 5 ஸ்கொயர் மட்டும் தவிர மற்ற எந்த வேல்யூமே வராது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ 5 ஸ்கொயர் வந்து எவ்வளவு தெரிஞ்சிச்சு? 25 தெரிஞ்சிச்சு. நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு? 225. அப்ப 5 தெரிஞ்சிச்சு. அடுத்த டிஜிட் என்ன தெரிய வரும்? அப்ப 5 தெரிஞ்சிச்சு. இப்போ இங்க இருக்கிற டிஜிட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இது வந்து 10th டிஜிட். அப்ப 10 ஸ்கொயர் எவ்வளோடா கண்ணு? 10 ஸ்கொயர் எவ்வளவு? 100ஆ? அதே மாதிரி 11 ஸ்கொயர் எவ்வளவு? 121. ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இல்லைன்னா நீங்க விட்டுருங்க. 20 ஸ்கொயர் எவ்வளோடா கண்ணு? 20 ஸ்கொயர் எவ்வளவு? 400ஆ? 400. சரி. அப்ப 225 என்னென்ன ஆச்சு? 100க்கும் 200க்கும் 400க்கும் நடுவுல தான் இருக்குது. சார். அப்ப இது 100ங்கிறது வந்து 10 ஸ்கொயருக்கும் 20 ஸ்கொயருக்கும் நடுவுல இருக்குது. கரெக்ட்டுங்களா? நான் என்ன மீனிங் சொல்றேன் புரியுதா? 10 ஸ்கொயர்னா 100, 20 ஸ்கொயர்னா 400. அப்ப 10 ஸ்கொயருக்கும் 20 ஸ்கொயருக்கும் நடுவுல தான் வேல்யூ இருக்குது. கரெக்டாமா? பிட்வீன் தான் வேல்யூ இருக்குது. சார். அப்ப நம்ம எது எடுத்தா பாசிபிள்? ஆல்ரெடி 5ங்கிறது யூனிட் டிஜிட் இருக்குது. 10க்கும் 20க்கும் நடுவுல என்ன நம்பர் ஒரே ஒரு பாசிபிள்? 15 மட்டும் தான் பாசிபிள். வேற எந்த நம்பருமே பாசிபிள் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். சரி, சார் இதே டெசிமல் வேல்யூ கொடுத்தா அதுக்கு ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. என்ன இன்னொரு சொல்லுமா? சார் டெசிமல் வேல்யூக்கு ரூட் அது வந்து நம்ம தனியா பார்க்கலாம். அது வந்து உனக்கு அது தனி டாபிக். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தனி டாபிக். அது லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு போடணும். அது நான் உனக்கு தனியாக சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஓகே சார். அது லாங் டிவிஷன் மெத்தட். அதில் வந்து சரி, இப்போதைக்கு நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மட்டும் நான் எப்படி கற்றுக் கொடுக்குறேன்? ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிப்பாக வேணும். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்ததுன்னா இதான் மெத்தட். பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற என்ன மெத்தடு? இப்போ சொல்லி கொடுத்த பார்த்தியா? ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் யாருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓவரால் நம்பர் எதுக்கு லைஸ் பிட்வீன் வருது? எதனோட ஸ்கொயர் லைஸ் பிட்வீன் பார்க்கணும். அப்போ அந்த யூனிட் டிஜிட்டோட கம்பேர் பண்ணி எழுதணும். சரிங்களா? இதுதான் மெத்தேடு. இன்னும் நிறைய ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நீங்கள் கேட்ட மாதிரி நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாங் டிவிஷன் மெத்தட். அதை நம்ம போக பார்ப்போம். சரியாம்மா? ஓகே சார். சைடு இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3 சைடு கண்டுபிடிச்சிட்டோமா? சார். இப்போ சொல்லுமா, காஸ்ட் ஈட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? இப்போ 3 சைடு தெரிஞ்சிச்சு. அப்போ காஸ்ட் ஈட்டோட வேல்யூ என்ன? ஏபி பை பிசி சார் 15/8. 15/8. அடுத்து tan theta. tan theta வந்து ஏசி பை ஏபி. அப்போ 17/15. 17/15. இல்லை, 17 கைப்பத்தினிஸ் வராது. tan thetaக்கு கைப்பத்தினிஸே வராது. ஐயா பாருங்க, தப்பா சொன்னேன். பிசி தான் இங்க. சார் ஏசி பை ஏபி சார். கைப்பத்தினிஸ்ல கைப்பத்தினிஸுக்கு tan theta கைப்பத்தினிஸே கிடையாது. ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் தானே. சார் tan theta பாருங்க சொல்லு. ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். இதான் ஃபார்முலா. சார் அப்போ 8/17. 8/17 கரெக்டுங்களா? 8/15 நாட் ஃபார் 17. 8/15 கரெக்டாமா? அது வேற கொசிகன் டீட்டா. 1/sin theta. ஏ நோட் பண்ணிக்கலாம். அதனால ஏ நோட் பண்ணிக்கணும். கொசிகன் ஏ 1/sin theta ஆர் ஹைப்போதெனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட். ஹைப்போதெனியஸ் எவ்வளவு? என்ன? 17. 17/8 கரெக்டாமா? சார். சீக்கன் டீட்டா பரவாயில்ல. ஹைப்போதெனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அப்போ என்னாச்சு? ஹைப்போதெனியஸ் ஆல்ரெடி 17 இருக்கிறாங்க. அட்ஜசன்ட் வந்து 15 கரெக்டாமா? சார். அடுத்தது காட் டீட்டா. பரவாயில்ல என்ன? அட்ஜசன்ட் பை 1/tan theta.
அது வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். 1/10 வச்சுக்கலாம். இதில ரெண்டையும் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அட்ஜசன்ட் 15 அப்ப அட்ஜசன்ட் டிவைடட் பை இது. 15/8. அவ்வளோதான் இது. இதில எழுதிட்டு கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ இது ரொம்ப ஓகே. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுலேருந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் அது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோ கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியாம்மா?